நீங்க பேரம் பேசிட்டு இந்த விஷயம் பேரம் பேசுவதற்கு நடத்தப்படக்கூடிய அப்பட்டமான நாடகம் தான் காங்கிரஸ்காரர்கள் பண்றதுன்றதா. இப்ப நாங்க அதிக சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது பேரமா வேற என்ன தியாகமா சொல்லுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் கேட்கறதுக்கு பேரு அது அயோக்கியத்தனமா? அதுக்கு நீங்க டைரக்டா போய் உட்கார்ந்து பக்குவமா பேசுறது வேற. இங்க பாரு வரல வச்சிட்டு போயிருவேன், இங்க பாரு வரல இங்கிட்டு போயிருவேன். இது மிரட்டுறீங்க. அதுதானே நீங்க செய்றீங்க. நீங்க பாசிச பாஜக கூட நீங்க உறவே இல்லையா? இல்ல உறவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் இம்பீச்மென்ட் போயிருக்காங்க நீதிபதினால. ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் பார்த்தா பாவமா இருக்குங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்குங்க. பாஜக ஆட்சி கவிழ போகிற நேரத்தில் இருந்தபோது அந்த ஆட்சிக்கு ஆதரவு தந்து அந்த ஆட்சியை நிலைநிறுத்துறதே வாஜ்பாய் எப்படி பிரைம் மினிஸ்டர் வந்தாரு? உங்க ஆதரவோட தான் வந்தாரு. அதுல மந்திரியா இருந்தீங்கல்ல. அப்ப என்ன சொன்னீங்க? உங்க தலைவர் சொன்னது சொல்லட்டுமா? பாசிசம் பாஜகன்றீங்க. தேச விரோத சக்தி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு பேசுறீங்களா? அந்த ஆர்எஸ்எஸ் பத்தி உங்க தலைவர் அப்ப என்ன முரசொலியில் எழுதுன இன்னும் இருக்குல்ல. ஆர்எஸ்எஸ் பற்றி தவறாக பல பேர் பேசுகிறார்கள். அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம். அதோட நிறுத்தல. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடர் கழகம் எப்படியோ அப்படித்தான் ஆர்எஸ்எஸ். இதுக்கு என்ன ஐயா பேரு? இல்ல இது நீங்க சொல்ற நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க சொல்லல நான் மறுக்கல. முன்னொரு காலத்துல சொன்னத இன்னைய வரைக்கும் ஒப்பிட்டு பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அனுராக் தாக்கூர் சொல்றாரு ஒரு மாநிலமே பாஜக சங் பரிவார் சரணாலயத்துக்கு எதிராக நிக்குதுன்னு பேசுறாருன்னா திமுக அந்த அளவுக்கு வேலை பாக்குறாங்க சார். நாடாளுமன்றத்தை அலற விடுறாங்க சார். பிஜேபி அலறி துடிக்கிறான் சார். அப்படியா? எனக்கு நாங்க வாயிலனும் வாய் திறந்தா விரல் வச்சோடனே கடிக்கிற மாதிரி அப்படி பேசிட்டு இருக்கீங்க. பாராளுமன்றம் எப்படி துடிக்க வைக்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும். பேசுற மாதிரி பேசுறோம், அடிக்கிற மாதிரி நினைக்கிறோம், அடிக்கிற மாதிரி நினைக்கிறது அது இல்ல. அரசியல்ல யாரும் எந்த முடிவு எடுக்கலாம் அது அவங்க விருப்பம். நான் என்ன முன்னால கேட்டது நீங்க புரியல. காமராஜரை பற்றி கேவலப்படுத்தி பேச வேண்டியது என்ன நடவடிக்கைன்னு கேட்கிறேன். நான் பச்சையா சொல்றேன் சார். நான் காமராஜரை பார்த்தா காங்கிரஸ் வந்தேன். அவர் பேசியதற்காக மன்னிப்பு கேட்கலாம். இது திமிரா வேணாம் எடுத்துங்க. 26 ஆட்சியை கவிழ்ப்பேன். உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆணவமா? காமராஜரை பற்றி பேசுற யோகிதை இன்னைக்கு திமுக எவ்வளவு இருக்கு? உணர்ச்சி வயப்பட்டு பேசுறீங்க. உணர்ச்சி வசப்பட்டல. இது உண்மை இருக்கிறதா இல்லையா? சாக செத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அம்மா சேர்க்கிற போது வெட்டியாருக்கு காசு கொடுத்து பாக்கெட்ட காசு தான் பக்கத்துல கொடுத்தான்.